ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கஃபினாஸ் டேஸ்டி டேல்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் ப்ளஸ் பொட்டேட்டோ காம்போ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் சிக்கனோட போன்லெஸ் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பூண்டு ரெண்டுமே வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு, பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக தோல் உரிச்சிட்டு. கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்தது கடாயை வச்சாச்சு. கடாயில் ஆயில் போட்டுக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த டிஷ் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் நிறையா டைம் வந்து வீட்டில் செஞ்சுருக்கேன். பட் யாருக்குமே இந்த டிஷ்ஷை நான் ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிட்லாம். மெயின் கறியாக ரைஸ்க்கு வைக்க முடியாது, சைட் டிஷ்ஷாக தான் வைக்க முடியும். பட் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதே மாதிரி சிக்கன், பொட்டேட்டோ கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பூண்டு தட்டியெல்லாம் போடக்கூடாது. பூண்டு உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, எண்ணெயில் கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் எவ்வளோங்கிற எப்பவும் போல் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஐ திங்க் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயும் போடுறதுனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க தமிழ்லையும் போடுங்கன்னு. அதனால இப்போ நம்ம தமிழ்லேயும் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ரெசிபி ஆட் பண்ணிட்டு வரோம். ஐ திங்க் ஃப்ரம் லாஸ்ட் வீக். இந்த பூண்டு வந்து நல்லா வதக்கணும். பூண்டும் கருவேப்பிலையும் எண்ணெயில் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வதக்கணும். நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க, ஹையில் வச்சு வதக்காதீங்க. எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் அண்டு பொட்டேட்டோ, அதை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த பொட்டேட்டோவும் சிக்கனும் கண்டிப்பாக நல்லா ஃப்ரை ஆகணும். ஃபஸ்ட்டு ஆயிலில் மசாலாலாம் போடாமல் ஒரு தடவை கம்மியாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம அதில் சால்ட் அண்டு மசாலா போட்டுக்கிறோம். மசாலா ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட்டு மஞ்சள் தூள் அண்டு மிளகாய் தூள், இது 2 தான் போட போகிறோம். அந்த பொட்டேட்டோ சில பேருக்கு ஒத்துக்காது இல்லையா, அப்படி இருக்கிறதுனால நம்ம அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மற்றபடி இஞ்சி பூண்டு, மற்ற ஜீரகம் தூள், எந்த ஒரு கொரியண்டர் மசாலா எதுவுமே நான் இதில் யூஸ் பண்ணலை. கொரியண்டர் லீவ்ஸ் கூட தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நீங்கள் சிக்கன் நிறைய வாங்கி செய்யும்போது அந்த போனோட உள்ள பீசஸ்லாம் போட்டு பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இல்லை அன்னைக்கு நைட்டே கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் எப்போவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறது. சால்ட் வந்து இந்த அடிஷ்னலாக தேவைப்பட்டால் நம்ம போடுறதுக்கு தான் நம்ம சால்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ உப்பு போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கம்மியாக ஊற்றி, நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினேன் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இதில் நீங்கள் மேக்ஸிமம் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, இல்லை எனக்கு ரொம்ப குழஞ்சி போய்டும். அது குழஞ்சு போகக்கூடாது, ரொம்ப வேகாமையும் இருக்கக்கூடாது, கரெக்டான லெவலில் வெந்திருக்கணும். ஸோ ஐ திங்க் ஒரு 1.5 கிளாஸ் ஊற்றுனா தண்ணி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஜாஸ்தி போடணும். ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் யூஸ் பண்ணலை. ஸோ 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், கம்மியாக போட்டால் போதும். ஸோ அதை பெரட்டி கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போட்டு அதை நல்லா பெரட்டி அதை அப்படியே
தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அது ஹையில் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஹையில் வச்சு அப்படியே நீங்கள் அதை நல்லா ட்ரை ஆக்கிடலாம். இந்த டிஷ் ரொம்ப கிரேவி மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அடிக்கடி இந்த டிஷ்ஷை செய்வீங்க. இதுக்காகவே நீங்கள் வந்து சிக்கன் அண்டு பொட்டேட்டோ வாங்கி வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்குவீங்க. அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க, அதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை வியூ பண்ணுறவங்களுக்கும் நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ஐடி நம்மளோட சேனல்லே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடுறோம். நீங்கள் இதில் வந்து பார்க்க முடியல அப்படின்னாலும் அதில் உள்ள ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை நீங்கள் ரீல்ஸ்லேயோ பார்த்துக்கலாம். நான் ஃபுல் வீடியோவை தான் வந்து டைமிங் குறைச்சி நான் மியூசிக்கோடு அதில் போடுறேன் எப்போவுமே ஸ்டேட்டஸில். ஸோ இதில் வந்து பார்க்க டைம் இல்லாதவங்க அதில் கூட பார்த்து ரெசிப்பியை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி, பூரி, ரைஸ், இட்லி, தோசை, இடியாப்பம் எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. ஓகே, நான் ரொம்ப தொணன்னு பேசி டிஸ்டர்ப் பண்ணவும் விரும்பலை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கண்டிப்பாக ரெசிபி இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.